Hello friends, welcome all. So if you are preparing for mains right now and இந்த மெயின்ஸ் ப்ரிப்பரேஷன் அப்போ நம்மளை ரொம்ப பிஸியாக வச்சுருப்போம் டெய்லி 5 ஆன்சர் 10 ஆன்சர்னு சொல்லிட்டு எழுதுவோம். ஸோ சம்வேர் ஆர் தி அதர் வி டென் டு நாட் இவாலுவேட் ஆர் செல்ஃப் ஆர் நம்ம பண்ணுறது கரெக்டாக தப்பான்னு சொல்லிட்டு பார்க்க மாட்டோம். இல்லை இதுதான் மெயின்ஸான்னு சொல்லிட்டு ஒரு ஃபால்ஸ் ஹோப்லேயே இருப்போம், ஒரு ஃபேக் ஹோப்லேயே இருப்போம். சரிங்களா? ஸோ kindly watch this video completely. Here I am going to give you some 8 to 10 points. இந்த 8 to 10 பாயிண்ட்ஸை கொஞ்சோண்டு ஒரு மைண்ட் செட் ஒரு ஃப்ரேம் ஒர்க்காக யோசிங்க. உங்கள் ப்ரிப்ரேஷன்லன்னு சொல்லிட்டு அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணிட்டு பார்த்துட்டு நீங்கள் பண்ணுற விஷயங்கள் எல்லாம் கரெக்டாக இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு செல்ஃப் இவாலுவேட் பண்ணிக்கோங்க. திஸ் இஸ் கோயிங் டு பி வெரி வெரி ஃப்ரூட்ஃபுல். சரிங்களா? ஸோ கைண்ட்லி வாட்ச் திஸ் வீடியோ கம்ப்ளீட்லி கைஸ். வில் கெட் மெனி இன்சைட்ஸ். சரிங்களா? சரி, ஓகே, ரைட். ஸோ கம்மிங் டு தி ஃபர்ஸ்ட் பாயிண்ட், அதாவது மெயின்ஸ் ப்ரிப்ரேஷனில் நீங்கள் 2027க்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா தென் the first point which you need to consider right now is like, see guys, 2025 பேப்பர் மெயின்ஸ் பேப்பர் எடுங்க. இஃப் யூ ஆர் நாட் ஏபிள் டு ரைட் ஈவன் ஒரு 2-3 ஆன்சர் கூட, ஒரு 20 கொஸ்டின்ஸில் உங்களால் 3 ஆன்சர் கூட எழுத முடியல ஒரு 10 to 15 மினிட்ஸ்க்குள்ளே. நான் 7 மினிட்ஸ் சொல்ல 9 மினிட்ஸ் சொல்ல விச் இஸ் ரியல் யூபிஎஸ்சி டைம். நீங்கள் அதெல்லாம் விட்டுருங்க. ஒரு 10 to 15 மினிட்ஸ்க்குள்ளே உங்களால் 2-3 ஆன்சர் எழுத முடியலன்னா தென் உங்களுடைய மெயின்ஸ் ப்ரிப்பரேஷன் ஒழுங்காக இல்லைன்னு சொல்லிட்டு அர்த்தம். நீங்கள் ஜூன் ஜூலைலேயே நீங்கள் மெயின்ஸ் ப்ரிப்பரேஷன் ஆரம்பிச்சிருப்பீங்க. சரிங்களா? ஸோ ஜூன் ஜூலை 2 மாதம் போயிட்டு இப்போ நம்ம ஆகஸ்ட்லேயே வந்துட்டோம். 2 மாதத்தில் ஒரு ஜிஎஸ் பேப்பரில் 2 கொஸ்டின் கூட உங்களால் ஆன்சர் எழுத முடியலன்னா தென் யூ ஆர் அட் தி ராங் பிளேஸ். இது வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட், என்கிட்ட நிறைய மெட்டீரியல்ஸ் இருக்குது சார், அப்படியே கம்பைல் பண்ணி வச்சுருக்கேன் சார். மெயின்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டாபிக் இருக்குது, அந்த டாப்பிக்கான நோட்ஸ் இருக்கு. கைஸ், டெலிகிராம் போங்க, நிறைய டாப்பர் சேனல்ஸ் இருக்குது. டாப்பர் சேனல்ஸில் நிறைய நோட்ஸ் இருக்குது. சரி, அது இல்லையா, வெப்சைட்டுக்கு போங்க, அந்த டாப்பிக்கை டைப் பண்ணுங்கள். கவர்னன்ஸ்ன்ட்டு இருக்கா, கவர்னன்ஸை டைப் பண்ணுங்கள், உங்களுக்கு அந்த நோட்ஸ் கிடச்சிடும். அதுவும் இல்லையா, நிறைய இன்ஸ்டியூட்ஸ் இருக்குது, ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் கொடுக்குறாங்க, அந்த மெட்டீரியல்ஸை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். இதுவுமே இல்லையா, டாப்பர் எழுதுன நோட்ஸ் இருக்குது. இந்த மாதிரி நிறைய மெட்டீரியல்ஸ் அவைலபிள் இருக்குது. நான் மெட்டீரியல்ஸே ஒரு ப்ரோக்ராம் சேர்ந்தேன், அந்த ப்ரோக்ராமில் எனக்கு மெட்டீரியல்ஸ் கொடுத்துட்டாங்க. அந்த மெட்டீரியல்ஸ் கொடுத்துறதுனால எனக்கு மெயின்ஸுக்கு வந்து நான் மெயின்ஸு டைமில் இதை நான் படிச்சுப்பேன்னு சொல்லிட்டு நீங்கள் இப்போ அந்த மெட்டீரியல்ஸை வாங்கி வைக்கிறீங்கன்னா தென் இப்போ நான் சொன்ன பாருங்க, இதுக்கு முன்னாடி 3-4 மெட்டீரியல் அவைலபிளாக இருக்குன்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி தான் இந்த மெட்டீரியலுமே. என்ன, நீங்கள் காசு கொடுத்துருக்கீங்க, வாங்கியிருக்கீங்க, அவ்வளோதானே தவிர்த்து மெயின்ஸ் நோட்ஸ் இட்ஸ் நாட் மெயின்ஸ் ப்ரிப்ரேஷன். நான் சொல்கிறது புரியுதுங்களா? அப்போது என்ன தான் சார் பண்ணணும்? என்ன தான் பண்ணணும்னா, நீங்கள் உட்காந்து 1 பேஜர் நோட்ஸ் எடுக்கணும். நீங்கள் உங்களுடைய புரிதலுக்கான நோட்ஸ் எடுக்கணும். புரியுதுங்களா? அந்த மெட்டீரியல் கொடுக்குறாங்கன்னா அந்த மெட்டீரியல் நோட்ஸ் கிடையாது, அந்த மெட்டீரியல் ஆன்சர் கிடையாது. புரியுதுங்களா? சரி, ஓகே, ரைட். தென் இந்த பாயிண்ட்டுமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதாவது என்னென்னா, இப்போ நோட்ஸ் பற்றி பேசுகிறேன் இல்லையா, தேர்டு நம்ம எப்போ போலுமே அட்டாக் பண்ணுறது கிளாஸஸ் தான். ஸோ மெயின்ஸுக்காக கிளாஸஸ் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்களா, தென் அகெயின் யூ ஆர் அட் தி ராங் பிளேஸ். ஏன்னா மெயின்ஸுக்காக நீங்கள் எழுத போகிறது ஒரு கொஸ்டினுக்கு 7 பாயிண்ட் 8 பாயிண்ட். அந்த 7 பாயிண்ட் 8 பாயிண்ட்டுக்காக நீங்கள் கிளாஸ் உட்காந்து கவனிக்கணும்னு சொல்லிட்டு அவசியம் கிடையாது. புரியுதுங்களா? இல்லை சார், நான் கிளாஸஸ் உட்காந்து நான் வேர்ல்டு ஹிஸ்ட்ரி கற்றுக்கிறேன்னா வேர்ல்டு ஹிஸ்ட்ரிலேருந்து ஒரு கொஷினோ 2 கொஷின் கேட்பாங்க. அந்த 2 கொஷினுக்காக நீங்கள் 20 கிளாஸ் அட்டன் பண்ணுறது வேஸ்ட். கவர்னன்ஸ்லேருந்து 3 கொஷின் கேட்பாங்க, 4 கொஷின் கேட்பாங்க. அந்த 4 கொஷினுக்காக நான் உட்காந்து 1 மாதம் கிளாஸ் அட்டன் பண்ணுவேன்னு சொல்கிறது வேஸ்ட். மெயின்ஸுக்காக கிளாஸஸ் அவசியம் இல்லை, மெயின்ஸுக்காக மென்டார்ஷிப் முக்கியம், மெயின்ஸுக்காக ஆன்சர் ரைட்டிங் இஸ் இம்பார்ட்டன்ட். நீங்கள் ஆன்சர் ரைட்டிங் கற்றுக்கணும். புரியுதுங்களா? சரி, ஓகே, ரைட். தென் த நெக்ஸ்ட் அண்ட் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், அதாவது என்னென்னா, நான் டெய்லி 5லேருந்து 10 கொஸ்டின் எழுதுறேன் சார். டெய்லி 5லேருந்து 10 கொஸ்டின் எழுதுறீங்கன்னா ஒரு நாள் அதுக்கே போயிடுங்க. நீங்கள் மெட்டீரியல்ஸாக படிக்க முடியாது, நீங்கள் உங்களுடைய செல்ஃப் நோட்ஸ் எடுக்க முடியாது, ஆன்சரில் நீங்கள் என்ன தப்பு பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு உங்களால் இவாலுவேட் பண்ண முடியாது. டெய்லி 5 ஆன்சர் எழுதுவீங்க, யூ வில் பி வெரி வெரி பிஸி. 4 மாதம் எப்படி ஓடணுன்னே தெரியாது. டெய்லி 5 ஆன்சர் 10 ஆன்சர் எழுதுவீங்க, அடுத்த நாள் திருப்பி 5 ஆன்சர் 10 ஆன்சர் எழுதுவீங்க. ஒரு வாரத்துக்கு முன்னாடி எழுதுகிற ஆன்சருக்கான ஃப்ரேம் ஒர்க்கு என்ன ஃப்ரேம் ஒர்க் போட்டிங்களோ அதே ஃப்ரேம் ஒர்க் இப்போ அப்ளை பண்ணுவீங்க, மிஸ்டேக்காக இருக்கும். ஸோ அப்போது ஆன்சர் ரைட்டிங் கற்றுக்கிறதுக்கு நீங்கள் உங்களுக்கு டைம் கொடுத்துக்கணும். டெய்லி ரைட்டிங் 5 to 10 ஆன்சர் இஸ் நாட் கோயிங் டு லீட் யூ டு ரைட் மெயின்ஸ் ஆன்சர். இல்லை சார், நான் எழுதுகிறேன் சார், எஃபெக்டிவ் சார்னா பிவைக்யூஸ் எடுங்க, பிவைக்யூஸ்க்கான ஆன்சர் எழுதுங்க. சேலஞ்சு, நீங்கள் உங்களுக்கான சேலஞ்ச் எடுத்துக்கோங்க. உண்மையாலேயே உங்களால் ஒரு 5 ஆன்சர் எழுத முடியுது, 20 கொஸ்டினில் 5 ஆன்சர் எழுத முடியுதுன்னா யூ ஆர் அட் தி ரைட் ட்ராக். நீங்கள் கரெக்டான வேலை தான் பண்ணிகிட்டு இருக்கீங்க. சரிங்களா? ஸோ ஐ அப்ரிஷியேட் தட். இல்லை அது பண்ண முடியலன்னா தென் யூ நீட் டு ஒர்க் ஆன் தி மெயின்ஸ் பார்ட்.
புரியுதுங்களா? சரி, ஓகே, ரைட். ப்ளஸ் என்னுடைய ஆன்சரை நான் இம்ப்ரூவ் பண்ணணும் சார். அண்ட் தென் நான் எழுதுகிற ஆன்சர் வந்து கரெக்டாக தப்பான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல சார். என்ன சார் பண்ணுறதுன்னா, சி த பெஸ்ட் த பெஸ்ட் மெத்தட் டு இம்ப்ரூவ் யுவர் மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங் இஸ் 1-to-1 லைவ் இவாலுவேஷன் கைஸ். எஸ், 1-to-1 லைவ் இவாலுவேஷன். உங்கள் ஆன்சரை உங்கள் கண்ணுக்கு முன்னாடி திருத்தணும். உங்கள் கண்ணுக்கு முன்னாடி திருத்தி நீங்கள் என்ன இம்ப்ரூவ்மெண்ட் வேணுமோ அதை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணணும். அந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராமில் நீங்கள் ஜாயின் பண்ணியிருக்கீங்களா, தென் பி ஹாப்பி. உங்கள் ஆன்சர் இம்ப்ரூவ் ஆகும். டிக்கு போட்டு நேற்று பார்க்குறேங்க, டிக்கு போட்டிருக்காங்க, வெரி குட்னு சொல்கிறாங்க. அவன் இன்ட்ரோவே எழுதலை, ஒரு ஆன்சருக்கு இன்ட்ரோவே இல்லை. சரிங்களா? பாடி ஆஃப் தி ஆன்சரில் கொஷின் ஏதோ கேட்டிருக்காங்க, ஆன்சர் எதில் எழுதியிருக்கான், யூ வில் பிகம் அன் ஐஏஎஸ் ஆஃபீஸர்னு சொல்லிட்டு எழுதியிருக்காங்க மெயின்ஸ் இவாலுவேஷனில். இந்த மாதிரி ஃபால்ஸ் ஹோப்பில், ஃபால்ஸான ட்ராப்பில் போய் மாட்டிக்காதீங்க. நான் சொல்கிறது புரியுதுங்களா? இது எப்படி தெரியுமா? லைக் என்னன்னா, இப்போ நான் யூபிஎஸ்சி ஃபீல்டில் இருக்கேன், நான் யூபிஎஸ்சி மென்டார். நாளைக்கு வந்து நீ ஒரு பெரிய டாக்டர் ஆகிடுவ அப்படின்னு சொல்கிற மாதிரி. சரிங்களா? ஸோ டாக்டர் ஆகிறதுக்கு நான் எம்பிபிஎஸ் படிச்சிருக்கணும். புரியுது இல்லையா? ஸோ நான் எப்படிங்க டாக்டர் ஆக முடியும்? ஆக முடியும் சார், நம்பிக்கை வைங்க, ஆக முடியுன்ற மாதிரி இருக்குது. புரியுதுங்களா? ஸோ எஸ், எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேங்க. ஹியர் ஐ எம் நாட் ஹியர் டு ஹர்ட் எனிஒன். என்ன சொல்ல வரேன்னா, ஃபேக் ஹோப்பு, ஃபேக் ஆன்சர் ரைட்டிங்கில் ஃபேக் ரிமார்க்ஸை நம்பி இன்னும் எத்தனை நாள் தான் எத்தனை பேர் வீணாக போக போகிறாங்கன்னு சொல்லிட்டு தெரியல. ஸோ அதுக்காக சொன்ன விஷயங்கள். ஃபைன், சரி. அப்போ இதை தான் சார் நம்புறது. இப்போது கம்மிங் டு தி நெக்ஸ்ட் பாயிண்ட். எனக்கு தெரிஞ்சு இப்போ நான் 6th 7th பாயிண்டில் வரேன். கம்மிங் டு தி நெக்ஸ்ட் பாயிண்ட். இதை தான் சார் நான் நம்புறதுன்னா, சி கைஸ், ஒரு 4 விஷயம் சொல்கிறேன். இதில் நீங்கள் நம்பினீங்கன்னா, அட்லீஸ்ட் இதுக்குள்ளே ரிவால்வ் பண்ணிங்கன்னா அட்லீஸ்ட் நீங்கள் இம்ப்ரூவ் ஆகுதாவீங்க. என்ன தெரியுமா? ஃபஸ்ட்டு டாபிக் வைஸ் பிவைக்யூஸ். செகண்டு சிலபஸ். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு சிலபஸ்ன்னே வச்சுக்கோங்க. செகண்டு டாபிக் வைஸ் பிவைக்யூஸ்ன்னு வச்சுக்கோங்க. தேர்டு டாப்பருடைய ஆன்சர் காப்பீஸ். சரிங்களா? ஃபோர்த்து டாப்பருடைய நோட்ஸ். ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்ட் நோட்ஸ், ஸ்டாண்டர்ட் புக்ஸ். அது ஆப்ஷனலாக இருக்கட்டும், ஜிஎஸ் பேப்பர் 1 2 3 4 இருக்கட்டும். இந்த 5 விஷயத்தை தாண்டி வெளியே போகாதீங்க மீன்ஸுக்கு. சரிங்களா? நான் திரும்பவும் சொல்கிறேன், திரும்பவும் கேட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு சிலபஸ், செகண்டு டாபிக் வைஸ் பிவைக்யூஸ், தேர்டு டாப்பருடைய ஆன்சர் காப்பீஸ், ஃபோர்த்து டாப்பருடைய நோட்ஸ், ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்ட் புக்ஸு ஆர் எனி இன்ஸ்டியூட் மெட்டீரியல்ஸ். இந்த 5 விஷயத்தை தாண்டி நீங்கள் வெளியே போகிறீங்கன்னா தென் உங்களுடைய மெயின்ஸ் ப்ரிப்ரேஷன் ஒழுங்காக இல்லைன்ட்டு அர்த்தம். புரியுதுங்களா? உங்களுடைய ப்ரிப்ரேஷனில் இது இன்பைப்டாக இருக்கணும். இது இப்போ நீங்கள் பண்ணீங்கன்னா ஒரு மெயின்ஸ் கொடுப்பீங்க. அந்த மெயின்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் இப்போ தான் சார் என்ன சார் பண்ணுறது, ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணதுக்கப்புறம் தானே சார் மெயின்ஸ்னா எப்படின்னு சொல்லிட்டு தெரியுது. மெயின்ஸுன்னு சொல்லிட்டு வந்ததுக்கப்புறம் தான் சார் இதோடைய அருமை, உங்கள் அருமைலாம் எனக்கு தெரியுது. அதுக்கப்புறம் தான் சார் நான் மெயின்ஸுக்குன்னு சொல்லிட்டு உட்காந்து இப்போ ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன் சார்னா, ஒரு வாட்டி ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணுறீங்க பாருங்கள், அந்த கிளியர் பண்ணிட்டு நீங்கள் மெயின்ஸ் எழுதுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி போயிடும். புரியுதுங்களா? ஸோ ஒன்று சொல்லினா புரிஞ்சுக்கிறவங்க, இல்லை பட்டு திருந்துறவங்க. செகண்ட் கேட்டகரினா ரொம்ப சந்தோஷங்க. சரிங்களா? பட் எனிவே, ஒரு லைக் ஐ ஜஸ்ட் வாண்டட் டு எம்ஃபசைஸ் தி ரியாலிட்டி கைஸ். புரியுதுங்களா? சரி, ஓகே. த நெக்ஸ்ட் பாயிண்ட். மெயின்ஸுக்காக கரண்ட் அஃபேர்ஸ்ன்னு சொல்லிட்டு எதுவுமே இல்லைங்க. சரிங்களா? ஸோ உடனே கரண்ட் அஃபேர்ஸ் இவர் ப்ரிப்பேர் பண்ண வேணான்னு சொல்லிட்டாரு, கரண்ட் அஃபேர்ஸ் வேணான்னு சொல்லிட்டாரு, கரண்ட் அஃபேர்ஸே தேவையில்லையா? நான் காமிக்கிட்டுமா கொஸ்டின்னா, 80 கொஸ்டின்ஸ் இருக்குது. இன்ஃபேக்ட் 80 இல்லை, 79 கொஸ்டின்ஸ் ஜிஎஸ் பேப்பர் 1 2 3 4, தென் எஸ்ஏ பேப்பர். இந்த 79 கொஸ்டின்ஸில் கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின்ஸ் நீங்கள் ஒரு 10 காமிச்சிங்கன்னா, ஸ்டாட்டிக் கொஸ்டின்ஸ் என்னால் 65லேருந்து 70 காமிக்க முடியும் ப்ரூஃபோட. சரிங்களா? ஸோ மெயின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சிங்கன்னா 10க்காக ஒர்க் செய்கிற மாதிரி இருக்கும். ஸ்டாட்டிக் சிலபஸ், அதாவது நான் 5 சோர்ஸ் சொன்ன மாதிரிங்க, அந்த ஸ்டாட்டிக் சிலபஸ், டாப்பர் காப்பீஸ், பிவைக்யூஸ் இதெல்லாம் நீங்கள் பண்ணிங்கன்னா தென் 70 கொஸ்டினுக்கான ஆன்சரும் உங்களால் எழுத முடியும். சரிங்களா? அண்ட் நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லையா, மெயின்ஸ் என்பது ஒரு 20 கொஸ்டின், அதில் 10 கொஸ்டின் நீங்கள் நல்லா படிச்சிருப்பீங்க, 5 கொஸ்டின் மேனேஜ் தான். சரிங்களா? மீதி 5 கொஸ்டினுக்கு ஆன்சரே தெரியாதுன்ட்டு. ஸோ அப்போது அந்த 70 கொஸ்டின் இருக்குது பாருங்கள், அந்த 70 கொஸ்டினில் தான் இதெல்லாம் அடங்கும். நான் சொல்கிறது புரியுதுங்களா? அதாவது நான் சொல்கிற மெட்டீரியல்ஸ்லாம் அடங்கும். கரண்ட் அஃபேர்ஸுக்கு மெயின்ஸுக்கு அது கட்டுறது கைமண் அளவு, கல்லாதது உலக அளவு மாதிரிங்க. அது போய்கிட்டே இருக்குங்க. புரியுதுங்களா? இல்லை சார், நான் பாயிண்டர்ஸில் கரண்ட் அஃபேர்ஸ் எழுதுவேன் சார். பாயிண்டர்ஸில் ஒரு பாயிண்ட் எழுதுவீங்க சார், 4 பாயிண்ட்டு ஸ்டாட்டிக் தான் சார் எழுதுவேன். ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் பிரசிடென்ட்னு கேட்டால் அதில் கரண்ட் அஃபேர்ஸ் பாயிண்ட் நம்ம எழுத முடியாது சார், ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் தி பிரசிடென்ட் தான் சார் எழுதணும். வாட் ஆர் தி கரப்ட் ப்ராக்டிசஸ் அண்டர் ஆர்பி ஆக்ட்னு கேட்டாங்கன்னா அதுக்கு அதுதான் சார் எழுதணும் ஆன்சர்.
ஜியாகிரஃபியில் கரண்ட் அஃபேர்ஸை விட ஸ்டாட்டிக். வாட் ஆர் தி ரீசன்ஸ் ஃபார் தி காசஸ் ஆஃப் சுனாமி, வாட் ஆர் தி ரீசன்ஸ் ஃபார் தி ஃபார்மேஷன்ஸ் ஆஃப் சைக்ளோன்ஸ் அப்படின்ட்டு கேட்டாங்கன்னா நம்ம ஸ்டாட்டிக் தான் சார் எழுதணும். கரண்ட் அஃபேர்ஸில் புதுசாக ஒரு கான்செப்ட் கண்டுபிடிச்சிருக்காங்க சார், ஃபார்மேஷன் ஆஃப் சைக்ளோன், அது நான் ஃபுல்லாக எழுதுவேன் சார்னா மார்க் வராது சார். புரியுதுங்களா? ஸோ என்சிஆர்டி ஸ்டாண்டர்ட் புக்ஸ் தாங்க இதுக்கு ஆன்சர். புரியுதுங்களா நான் சொல்கிறது? ஸோ கரண்ட் அஃபேர்ஸ்ன்னு சொல்லிட்டு நம்பி யூடியூப் வீடியோஸை பார்த்து தேவையில்லாமல் உங்கள் டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. ஃபைன், சரி, ஓகே, ரைட். தென் இப்போதைக்கு நிறைய ட்ரெண்ட் இப்போ ஒன்று போயிட்டுருக்குங்க. அதாவது என்னென்னா, இது வந்து நெக்ஸ்ட் பாயிண்ட்டு, சரிங்களா? ஸோ இப்போதைக்கு ஒரு ட்ரெண்டு போயிட்டுருக்கு. என்னென்னா, பிவைக்யூஸ் இருக்குது பாருங்கள். பிவைக்யூஸை பார்க்க வேண்டியது. பிவைக்யூஸ்க்காக நிறைய வெப்சைட் வந்து ஆன்சர்ஸ் கொடுத்துருக்காங்க, சரிங்களா? நிறைய வெப்சைட்ஸ் வந்து ஆன்சர் கொடுத்துருக்காங்க. அந்த ஆன்சரை உட்காந்து எழுத வேண்டியது. என்னென்னா, நம்ம ஆன்சர் எழுதிட்டோன்னா அப்படியே இம்ப்ரூவ் ஆகிடும்னு சொல்லிட்டு, இதுதான் ரியாலிட்டி. இந்த ரியாலிட்டி ஹார்டாக ஹீட்டானாலும் பரவாயில்ல, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதாவது என்னென்னா, அந்த பிவைக்யூக்காக ஆன்சர் கொடுத்துருக்காங்க பாருங்கள், அது எல்லாமே சாட் ஜிபிடி ஜென்ரேட்டட் ஆன்சர்ஸ், இல்லைனா க்ளாட் ஜென்ரேட்டட் ஆன்சர்ஸ். பரவாயில்ல சார், இப்போது எல்லாருமே சாட் ஜிபிடி தானே சார், எல்லாருமே க்ளாடு தானே சார், எல்லாருமே வெப்சைட் தானே சார், இந்த வெப்சைட்லேருந்து இவங்க காப்பி அடித்து கொடுக்குறாங்க, இதில் என்ன சார் இருக்குன்னா, அது கரெக்டான ஆன்சர் கிடையாது. நீங்கள் பிவைக்யூஸ்க்கான ஆன்சரை அதுலேருந்து தேடி எடுத்து எழுதுறீங்கன்னா, ஒரு 50 ஆன்சர் எழுதுறீங்கன்னா அதில் ஒரு 10லேருந்து 15 தான் கரெக்ட். அந்த 10லேருந்து 15மே எது கரெக்டுன்றது கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைனா உங்களால் பண்ண முடியாது. ஸோ பிவைக்யூஸ்க்காக ஒரு வெப்சைட்டில் ஆன்சர் காப்பீஸ் கொடுத்துருக்காங்களா, வேணால் நீங்கள் படித்து ஆன்சர் எழுதி அதுக்கப்புறம் ஒரு ரெஃபரன்ஸுக்கு வேணால் பார்த்துக்கலாமே தவிர்த்து, அதாவது ஒரு பாயிண்ட்டுக்காக வேணால் பார்த்துக்கலாமே தவிர்த்து, அதுதான் ஆன்சர்னா வாய்ப்பே இல்லைங்க. தென் ரொம்ப ரொம்ப கஷ்டம். சரி, நவ் கம்மிங் டு தி நெக்ஸ்ட் பாயிண்ட், தட் இஸ் சாட் ஜிபிடி ஜென்ரேட்டட் ஆன்சர்ஸ். என்ன தான் சார் பண்ணோன்னா அது ஃபைனலாக சொல்கிறாங்க, அதுதாங்க வே ஃபார்வர்டு. மீன்ஸ் வீடியோ இல்லையா, வே ஃபார்வர்டு நம்ம சொல்லுவோம். பட் அதுக்கு முன்னாடி சாட் ஜிபிடி ஆன்சர்ஸ் இருக்குது பாருங்கள். சாட் ஜிபிடி ஆன்சர்ஸ் கரெக்ட் ஆன்சர்ஸ் தான், இல்லைன்ட்டு இல்லை. ஆனால் என்ன தெரியுமா, யூபிஎஸ்சியில் மார்க்ஸ் கொடுக்குறது இல்லைங்க சாட் ஜிபிடி ஆன்சர். அண்ட் யூபிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் என்ன தெரியுமா, நீங்கள் ஆன்சர் எழுதிட்டு வந்துட்டாலே 80-90 கிடச்சிருதுங்க இன்றைக்கி, சரிங்களா? ஒரு கொஷின் இருக்குது, அந்த கொஷினுக்கான ஆன்சர் நான் எழுதிட்டு வரேன், நீங்கள் போங்க, நான் சொல்கிறது அட்டன் பண்ணுங்கள், 80-90 வந்துடும்னா 80-90 நீங்கள் எழுதினாலே, ஆன்சர் எழுதினாலே 20 கொஸ்டினுக்கு ஒரு 4 மார்க் போட்டாலே 80 வந்துடுதுங்க. இதில் 15 மார்க்கர்ஸ் 10 மார்க்கர்ஸ் தனித்தனியாக சொல்கிறேன், சரிங்களா? ஸோ 4-5 மார்க் போட்டாலே 80-90 உங்களுக்கு மெயின்ஸில் ஈஸியாக வந்துடும். ஆன்சர் எழுத தெரிஞ்சாலே வந்துடும். உங்களுக்கு தேவை இருக்கிற கண்டென்ட்டை நீங்கள் மெயின்ஸில் எழுதிடுவாங்க, வந்துடும். இதில் தான் நீங்கள் நிறைய பேர் மெயின்ஸ் போயிருப்பாங்க பாருங்கள், அவங்கள சொல்லி நீங்கள் கேட்டிருப்பீங்க. அதாவது என்னென்னா, நான் எதுவுமே படிக்கல, நான் சும்மா போய் கொடுத்துட்டு வந்தேன், ஒரு 70-80 வந்துடுச்சு, நல்லா படித்து கொடுத்துருந்தேன்னா 100-110 வரும்னு சொல்லுவாங்க. அதாவது என்னென்னா, ஒன்றுமே படிக்காமல் போய் எழுதினாலே 80-90 வந்துடும். அப்போ என்னென்னா, சாட் ஜிபிடி ஆன்சர்ஸ் வில் மேக் யூ கெட் 80. புரியுதுங்களா? பட் 100, 110, 120 வாங்குறதுக்கு யூ நீட் டு ஒர்க் எஃபிஷியன்ட்லி. சரி சார், இப்போ நீங்கள் இந்த சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் எனக்கு புரியுது. அதாவது என்னென்னா, மெயின்ஸுக்கு இந்த பாயிண்ட்ஸ்லாம் சொல்கிறீங்க, சேலஞ்ச் யுவர் செல்ஃப்ன்றீங்க, மெயின்ஸ் வரும்போது மெயின்ஸுக்கு ஆன்சர் எழுதி பாருன்றீங்க, டாபிக் வைஸ் பிவைக்யூஸ் எடுன்றீங்க, பிவைக்யூஸ்க்கான ஆன்சரை எழுதி பாரு, உங்களே நீங்கள் செல்ஃப் இவாலுவேட் பண்ணிக்கோங்க, சேலஞ்ச் பண்ணுங்கள், எழுத முடியுதான்னு சொல்லிட்டு பாருங்கள், எழுத முடியலையா நம்ம ஃப்ளான்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க, இது எல்லாமே புரியுது சார். என்ன தான் சார் பண்ணணும் நான் இப்போது மெயின்ஸுக்கு? சி கைஸ், there is something which is called as sunk cost theory, சரிங்களா? ஸோ இந்த பேர் சங்க் காஸ்ட் தியரின்னு நினைக்கிறேன். எஸ், அதாவது என்னென்னா, தப்பான இடத்துல நம்ம நிறைய நேரம் இருக்கிறோன்னு வைங்களேன், இல்லை தப்பான விஷயத்தில் நம்ம நிறைய நேரம் இன்வால்வ் ஆகிருக்கிறோன்னு சொல்லிட்டு வைங்களேன், அதோடைய இம்பேக்ட் வந்து இன்னும் 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 அதிகமாகுமா. இதுக்கு ஒரு பெஸ்ட்டு எக்ஸாம்பிள் ஃபவுண்டேஷன் பேட்ச், அதாவது கிளாஸஸ் ஃபவுண்டேஷன் பேட்ச். அதாவது நம்மளுக்கு தெரியும் கிளாஸஸ் அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டு, நம்மளுக்கு தெரியும். அதாவது என்னென்னா, இந்த கிளாஸஸ்னால 1.5 வருஷம் எனக்கு வீணாக போச்சுன்னு சொல்லிட்டு தெரியும், இருந்தாலும் அடுத்த நாள் கிளாஸுக்கு போவோம். ஏன்? நம்ம காசு கொடுத்துட்டோம்ல. அப்போ அந்த காஸ்ட்டுடைய அட்வான்டேஜ் எடுக்கணுன்றதுக்காக இருக்கிற மற்ற விஷயங்களில் வேஸ்ட்டாக விடுறது. புரியுதுங்களா? ஸோ இந்த தியரியில் இருக்கீங்கன்னா ஃபஸ்ட்டு இதுலேருந்து வெளியே வெளியே வந்துடுங்க ஃபஸ்ட்டு. புரியுதுங்களா? ஃபஸ்ட்டு பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட், செல்ஃப் ப்ரிப்பேர் பண்ண முடியுமா? பண்ண முடியுங்க, இல்லைன்ட்டு இல்லை. எப்படி பண்ணுறதுன்னா, ஃபஸ்ட்டு சிலபஸை மக்கிடிங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு என்ன பண்ணணும்னா, சிலபஸை மக்கடிங்க. 4 நாள் ஆகும், 5 நாள் ஆகும், 6 நாள் ஆகும், மக்கடிங்க. தயவு செய்து மக்கடிங்க. புரிஞ்சுக்கோங்க சிலபஸை. நீங்களே உட்காந்து சாட் ஜிபிடியில் ஆன்சர் தேடுறீங்க இல்லையா பிவிக்யூஸ்க்கு, சாட் ஜிபிடியில் சிலபஸ்லனா என்ன பாயிண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு தேடுங்க, கிளாரிட்டி கிடைக்கும். சிலபஸை ஃபஸ்ட்டு மக்கடிங்க. செகண்டு, டாபிக் வைஸ் பிவிக்யூஸ் பாருங்கள். டாபிக் வைஸ் பிவிக்யூஸ் எங்களுக்கு சார் பார்க்குறதுனா, டெலகிராம் சேனலில் நம்ம ஃப்ரீயாகவே கொடுத்துருக்கோம். தயவு செய்து அந்த டாபிக் வைஸ் பிவைக்யூஸை பாருங்கள், சிலபஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள், யூபிஎஸ்சி இந்த டைமென்ஷனில் கேட்டிருக்கான்னு சொல்லிட்டு மெயின்ஸ் கொஸ்டின்ஸை பாருங்கள். புரியுதுங்களா? ஸோ செகண்ட் இதை பாருங்கள்.
தேர்டு, ட்ரை டு ரைட் ஆன்சர்ஸ் அண்ட் கெட் இவாலுவேட்டட். இவாலுவேஷன் எப்படின்னா, நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட பண்ணுங்கள், சீனியர் கூட பண்ணுங்கள், மெயின்ஸ் கொடுத்தவங்க கூட பண்ணுங்கள். இல்லை சார் எனக்கு ப்ராப்பராக வேணும், கைடன்ஸோட வேணும்னா மென்டார்ஷிப் எடுத்துக்கோங்க. மென்டார்ஷிப் எடுத்து ஒரு ப்ராப்பராக த்ரூ அண்ட் ஃபோர்த் ஒரு கைடன்ஸோட உங்கள் மெயின்ஸ் ப்ரிப்பரேஷன் எடுத்துகிட்டு போனீங்கன்னா யூ வில் ஃபீல் இம்ப்ரூவ்ட். அண்ட் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணதுக்கப்புறம் அட்லீஸ்ட் ஒரு 30%, 40%, 50% மெயின்ஸ் கம்ப்ளீஷனோட உங்களால் மெயின்ஸ் போய் கொடுக்க முடியும். புரியுதுங்களா? அது இல்லாமல் ஒரு ப்ரோக்ராமில் இருக்கேன், ஏன் சேர்ந்தீங்க அந்த ப்ரோக்ராம்? என் ஃப்ரெண்டு சேர்ந்தான். ஏன் சேர்ந்தீங்க இந்த ப்ரோக்ராமு? சீனியர் சொன்னார். ஏன் இந்த விஷயத்தில் இருக்கிறீங்க? இவங்க சொன்னாங்க, அவங்க சொன்னாங்க. இது எல்லாமே போக நீங்கள் இம்ப்ரூவ் ஆகுறீங்களான்னு சொல்லிட்டு செல்ஃப் இவாலுவேஷன் பண்ணுறதே இல்லை. பாயிண்ட் என்னென்னா, இந்த எக்ஸாமு ரியாலிட்டி எப்படி ஆகிடுச்சு நம்ம மார்க்கெட்டில்? வி டென் டு இவாலுவேட் இன்ஸ்டிடியூட், வி டென் டு இவாலுவேட் அதர்ஸ், பட் செல்ஃப் இவாலுவேஷன், செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட், செல்ஃப் ஒர்க் இதெல்லாம் நம்ம பண்ணுறதே விட்டுட்டோம். ஏன் பண்ணுறது விட்டுட்டோன்னா, ஏன்னா நம்ம மற்றவங்கள இவாலுவேட் பண்ணுறதுலே டைம் கரெக்டாக போதில்ல. இவங்க பெரியவங்க, இவங்க பாரு இவங்கள கூட்டிகிட்டு வந்தாங்க, இவங்க பாரு இவங்க பேசுகிறாங்க, இந்த டாப்பர் நான் இந்த சேனலில் தானே பார்த்தேன், இந்த சேனலில் ஏன் பேசுகிறாரு, இப்படியே காலங்கள் போயிட்டுருக்கோங்க. பட் நீங்கள் உங்களை இவாலுவேட் பண்ணிக்கல, நீங்கள் உங்களை ஒர்க் பண்ணிக்க விரும்பல, நீங்கள் உங்களை இம்ப்ரூவ் அதாவது உங்கள் மேலே நீங்கள் ஒர்க் பண்ணல, உங்களை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணலன்னா தென் யூ வில் பி இன் லூப். கடைசி வரையும் லூப்லேயே இருப்பீங்க. 2 வருஷம் 3 வருஷம் படிப்பீங்க, அதுக்கப்புறம் மற்ற எக்ஸாம்ஸ்ன்னு சொல்லிட்டு உட்காருவீங்க, அப்புறம் ஸ்காலர்ஷிப் எக்ஸாம்ஸ்ன்னு சொல்லிட்டு உட்காருவீங்க, அதுக்கப்புறம் வீட்டுக்கு போவீங்க, ரேங்க் வராது. புரியுதுங்களா? ஸோ எஸ், ஸோ தீஸ் ஆர் ஆல் தி ரியாலிட்டிஸ் அண்ட் இதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு சொல்லிட்டு நம்புறேன். ஸோ எஸ் கைஸ், யூ வாண்ட் மீ டு மேக் எனி அதர் வீடியோஸ், கைண்ட்லி கமெண்ட் டவுன். So yes, that's it with regards to this video. Thank you for watching.